குக் வித் கோமாளி சீசன் 7 வந்து இப்ப ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தது. ஜட்ஜான அதாவது ஒன் ஆஃப் த ஜட்ஜான மாதம்பட்டி ரங்கராஜ் மேல. ஸோ அவர் மேல ஏற்கனவே நெறைய புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. அதன் மூலியமா இப்போ வந்து இந்த ஷோ நடக்கிறதுல இவங்கள மறுபடியும் ஜட்ஜா கொண்டு வர்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. இவரும் வரமாட்டாரு அப்படிங்கிற மாரி நெறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு வேற இருந்தாங்க. அத மீறி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து வந்திருந்திருக்காரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சில சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அவங்களோட மனைவி வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் ஆணையத்துல வந்து புகார் குடுத்து அதுக்கடுத்து தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. பட் இருந்தாலும் நான் வந்து நீதிமன்றத்துல பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தாரு. அந்த நீதிமன்றத்துல அடுத்த கட்ட நடவடிக்கையான விசாரணையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜாய்க்கு ஃபேவரா தான் வந்து அந்த தீர்ப்பும் வந்து வந்திருக்கு. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, டிஎன்ஏ பரிசோதனையில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்களோட குழந்தை தான். அதாவது மாதம்பட்டி ரங்கராஜுடைய குழந்தை தான். ஜாய் கிறிசெல்டாவோட குழந்தை தான் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உறுதியா இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, விசாரணை வந்து ஜூன் மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது குறித்த உறுதிப்படுத்த இந்த தகவல உறுதிப்படுத்துறதுக்காக விகடன் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு வந்து ஜாய் கிறிசெல்டாவ வந்து அவங்க தரப்புலயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாரியும், ரங்கராஜ் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பர்ட்டிகுலரா எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோனும் எடுக்கலையாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டீட்டெயிலும் குடுக்கல அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, WhatsAppலயும் கூட எந்த விதமாவும் பேச வந்து இது குறித்து அவங்க வரல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்றோம்னு விகடன் தரப்புல குடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு மேஜர் கொஸ்டினா இன்னும் எழுந்துகிட்டு இருக்கு. அவரு நீடிப்பாரா? இல்லன்னா மேபி அதுல இருந்து விலகுறதுக்கு சான்சஸ் இருக்குமா? மேபி அவரே விலகுறதா? இல்லன்னா வேற ஏதாவது நிர்வாகம் தரப்புல வந்து எதுவும் குக் வித் கோமாளி டீம் வந்து எடுப்பாங்களா? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய பெர்சனல் லைஃப்ப வந்து நம்ம வந்து பொதுவா வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கமான ஒரு கருத்து வந்து மேஜரா வந்து நெறைய பேர்கிட்ட இருக்கிறதுனால, உங்களுடைய ஒப்பீனியன்லயே இத வந்து நான் விட்டுறேன். ஸோ கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க உங்களுடைய ஒப்பீனியன. தட்ஸ் இட் மக்களே. வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணோம். வீடியோ புடிச்சிருந்தா லைக், டிஸ்லைக் பண்ணி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இருந்துங்கள் தமிழ் டிவி இன்ஃபோடன். நன்றி.